ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள். இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னு சொன்னால், சிவபெருமானின் தனித்துவ அடையாளம் நெற்றிக்கண்ணின் சிறப்பு தெரிஞ்சு கொள்ளலாமா வாங்க. மும்மூர்த்திகளில் ஒருவர் தான் சிவபெருமான். படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற 3 தொழில்களில் சிவபெருமான் அழித்தல் தொழிலை புரிபவர். அதாவது பார்த்தீங்கன்னா தீயவைகளை அழிப்பவர். சிவபெருமானுக்கு பார்த்தீங்கன்னா 3 கண்கள் உண்டு. அவற்றில் ஒன்று தான் நெற்றிக்கண். சிவபெருமானின் தனித்துவ அடையாளங்களில் நெற்றிக்கண்ணும் ஒன்றாகும். இதன் காரணமாக இவர் முக்கண்ணன் என்றும் நெற்றிக்கண்ணன் என்றும் அழைக்கப்படுகிறார். இதில் 2 கண்கள் பார்த்தீங்கன்னா உலகை காணவும், 3வது கண் பார்த்தீங்கன்னா ஞானத்தை உணரவும் பயன்படுவதாக நம்பப்படுகிறது. இந்த 3வது கண் தான் சிவபெருமானின் நெற்றிக்கண் எனப்படுகிறது. நெற்றிக்கண் என்பது பார்த்தீங்கன்னா வரும் ஒரு உறுப்பல்லங்க, மாறாக அது ஞானத்தின் உறைவிடமாக கருதப்படுகிறது. சிவபெருமான் தனது நெற்றிக்கண்ணை திறக்கும் போதுதான் அண்ட சாராசரம் முழுவதும் ஒளிரும் என்றும் அவரது ஞான ஒளி அனைத்தையும் நிரப்பும் என்றும் சைவ சாஸ்திரங்கள் கூறுகிறதா. சிவபெருமான் மிகவும் கோபம் அடைந்தால்தான் தனது நெற்றிக்கண்ணை திறப்பார் என்றும், போது அங்கிருந்து தீப்பொறிகள் வெளிப்பட்டு அனைத்தையும் சாம்பலாக்கும் என்று நம்பப்படுகிறது. நெற்றிக்கண் மூலம் சிவபெருமான் கடந்த காலம், இன்றைய காலம் மற்றது எதிர்காலம் ஆகிய 3ஐயும் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். சிவபெருமானின் நெற்றிக்கண் அழிவுக்கு ஆக்கத்திற்கும் காரணமாக அமைகிறது. அவர் தனது கோபத்தால் அழிவை ஏற்படுத்தினாலும் தனது ஞானத்தால் உலகை படைக்கவும் செய்கிறார். சிவபெருமானின் நெற்றிக்கண் என்பது ஞானம், கோபம், அழிவு, ஆக்கம் போன்ற பல அம்சங்களை குறிக்கிறது. அழிக்க உதவும் இந்த 3வது கண்ணை தான் மனதில் வைத்து தான் பலரும் இவரை அழிக்கும் கடவுள் என்று கூறுகிறார்கள். இவரின் நெற்றிக்கண் ஞான கண் என்றும் சில நேரம் குறிப்பிடப்படுகிறது. இவருடைய நெற்றிக்கண் மூலமாக தோற்ற நிலைக்கு அப்பாற்பட்டவைகளையும் பார்த்து தீய சக்தியை அழிப்பார் என்றும் நம்பப்படுகிறது. நெற்றிக்கண் வரலாறு பார்த்தீங்கன்னா, சதி தேவியின் இறப்புக்கு பிறகு அவரின் மறைவை எண்ணி இவர் மீளா துயரத்தில் மூழ்கினாராம். அதனால் ஒரு குகைக்குள்ள சென்று ஆழ்ந்த தியானத்தில் ஈடுபட ஆரம்பித்தாராம். அப்போதுதான் சதி தேவி மீண்டும் பார்வதி தேவியாக பிறந்து இவரை திருமணம் செய்ய தயாரானாராம். ஆனால் கடவுள்கள் தீவிர முயற்சி செய்தும் கூட இவரின் தவத்தில் இருந்து இவரை எழுப்ப முடியலையாம். அப்போது இவரின் தவத்தை கலைக்கத்தான் காதல் கடவுளான காமாதேவி அனுப்பி வைக்கப்பட்டாராம். காமாதேவி இவரை அம்பு மூலமாக தாக்கிய போதும் இவர் தன் நெற்றிக்கண்ணை திறந்து காமாவை எரித்து சாம்பலாக்கினாராம். சிவபெருமானின் நெற்றிக்கண்ணை பற்றி 2 கதைகள் நிலவுகிறது. அவை ஒவ்வொன்றும் ஒரு தனித்துவமான கருத்தை வலியுறுத்துகிறது. பார்வதியின் விளையாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு முறை பார்வதி தேவி விளையாட்டாக சிவபெருமானின் கண்களை மூடினாராம். இதனால் உலகம் முழுவதும் இருள மூழ்கியது. சிவபெருமான் உலகை இருள இருந்து காப்பாற்றுவதற்காக தனது உடல்ல இருந்து அக்கினியை வெளிப்படுத்தி நெற்றிக்கண்ணை உருவாக்கினார். இந்த நெற்றிக்கண் உலகிற்கு ஒளிய வழங்கியது. சிவபெருமானின் நெற்றிக்கண் அவசர காலத்தையும் தீமைகளின் அழிவு காலத்தையும் குறிக்கிறது. அவரது ஒரு கண் பார்த்தீங்கன்னா சூரியனாகவும் மற்றொரு கண் சந்திரனாகவும் கருதப்படுகிறது. இந்த கதை பார்த்தீங்கன்னா பார்வதியின் லீலையின் ஒரு பகுதியாக சிவபெருமானின் நெற்றிக்கண் திறக்கப்பட்டதை விளக்குகிறது. அந்தகாசூரனின் பிறப்பு மற்றது மரணம். சிவபெருமானின் நெற்றிக்கண்ணின் வெப்பத்தால் பார்வதி தேவியின் கைகள் வியர்த்தது. அந்த வியர்வை துளி மண்ணில விழுந்த போதும் அது ஒரு குழந்தையாக உருமாறியது. அந்தகா என்று அழைக்கப்பட்ட அந்த குழந்தைய சிவபெருமான வழிபட்டு அந்த குழந்தையில்லா அசுரனுக்கு தத்து கொடுத்தனர். தனது பிறப்பை பற்றி உண்மை தெரியாமல் வளர்ந்த அந்த அந்தகா தனது தாயின் மீது காமவரி கொண்டானாம். சிவபெருமானின் இருந்து ஒரு வரம் பெற்றிருந்ததால் அவன் சிவபெருமானாலேயே கொல்லப்பட்டான்னு சொல்லப்படுகிறது. இந்த கதை உலகத்திலேயே நிலவும் அனைத்து விதமான ஆசைகளையும் நிராகரிக்கும் நெற்றிக்கண்ணின் இருட்டு பக்கத்தை வெளிக்காட்டுகிறது. முதலாவது கதை பார்வதியின் விளையாட்டின் மூலம் நெற்றிக்கண் திறக்கப்பட்டது. சிவசக்தியின் தத்துவத்தை விளக்குகிறது. 2வது கதை ஆசைகளின் முக்கியத்துவத்தை, அவற்றை கட்டுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் உணர்த்துகிறது. இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானும் நம்புகிறேன். இதே மாதிரி மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.